வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் செய்யுள் பாடப்பகுதியில் 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் இருக்கக்கூடிய ஒரு கவிதை தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பராபர கன்னி அப்படிங்கிற இந்த கவிதை. ஸோ இந்த பராபர கன்னி அப்படிங்கிற இந்த நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாயுமானவர். ஸோ தாயுமானவர்களோட ஒரு பாடல் தான் பராபர கன்னி அப்படிங்கிறது. ஸோ இதில் எது பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தமிழர்களோட வாழ்க்கை முறை அண்ட் வாழ்வியல் நெறிகள், அறம் சார்ந்த விஷயங்களை பத்தி சொல்லக்கூடியதா இந்த பராபர கன்னி. நார்மலாவே இலக்கியங்களை அற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றோம்னா, அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்க்கை அனுபவங்களை பத்தி சொல்லக்கூடிய இலக்கியங்கள் தான் அற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எப்படி மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க, என்ன மாதிரியான நெறிகளை கடைபிடிச்சிருக்காங்க, என்ன ஒழுக்கங்களை அவங்க கடைபிடிச்சு வாழ்ந்தாங்க நம்மளோட முன்னோர்கள் அப்படிங்கிற பத்தி சொல்றதா இந்த அற இலக்கியம். ஸோ அப்படி சொல்லக்கூடிய ஒரு வகையான நூல்கள், கருத்துக்களை கூறக்கூடிய ஒரு நூல்கள் தான் பராபர கன்னிலையும் அதே மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம பின்பற்றணும்னா நம்மளோட வாழ்க்கைக்கு அது நல்ல விஷயமா அமையும் அப்படிங்கிறதா. அதுல இருக்கக்கூடிய ஒரு பாடல் என்னன்னா, தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. தம் உயிர் போல், அதாவது எந்த உயிரா இருந்தாலும் அது நம்ம உயிரை நம்ம எப்படி பாதுகாக்கிறோமோ அதே மாதிரிதான் மற்ற உயிர்களையும் நம்ம உயிர் மாதிரி நினைச்சு நம்ம என்ன பண்ணணும், கருணை காட்டணும். தண்டருள் அப்படின்னா என்னன்னா கருணை காட்டுறது, குளிர்ந்த கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. அதை செய்யறது, அதாவது மற்ற உயிரினங்களை தன்னோட உயிரா நினைச்சு கருணை காட்ட வேண்டும் அப்படிங்கிறது நான் சான்றோருக்கு செய்யக்கூடிய ஒரு வகையான நன்மை அப்படிங்கிறதா இங்க சொல்றாங்க. செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு, சான்றோர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டுனா ஏவல் என்று செய்வேன் பராபரமே அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் 2 லைன்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து, அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டார் அப்படின்னா என்னன்னா, மற்றவங்களுக்காக தொண்டு செய்யறதுக்காக நான் தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆளா நான் இருந்திருந்தேன் அப்படின்னா இன்ப நிலை தானே எய்தும் பராமரவே. அதாவது மற்றவங்களுக்காக உதவி செய்யறதுக்கான ஆள் நான் தான் அப்படிங்கிறத நான் நினைச்சேன்னா அதுதான் என்னோட வாழ்க்கைக்கான இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த லைன்ல சொல்லியிருக்காங்க. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே எய்தும் பராபரமே. பராபரமேனா என்னன்னா மேலான பொருளே அப்படின்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். அடுத்து, எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே. அதாவது இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஒரு மனிதன் நினைச்சான் அப்படின்னா நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அப்படி நினைக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது. எல்லா மக்களும் சந்தோஷமா நிம்மதியா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் மட்டும்தான் எனக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது பராபரமே அப்படின்னு சொல்லி தாயுமானவர்கள் இந்த பாட்டுல கூறுறாங்க. ரொம்ப ஈஸியா வாசாலே நமக்கு புரியும். சோ இதுல சொல்லும் பொருள் பாத்தீங்கன்னா, தண்டருள் அப்படிங்கிறது குளிர்ந்த கருணை மற்றவங்களுக்காக நம்ம இறக்கப்படுறது. கூர்னா மிகுதின்னு அர்த்தம், அதிகம்னு அர்த்தம். செம்மையர் அப்படின்னா சான்றோர்கள். ஏவல் அப்படின்னா தொண்டு செய்தல். பராபரமே அப்படின்னா மேலான பொருளே, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல வச்சிருக்கக்கூடிய உங்களை தான் பராபரமே அப்படின்னு சொல்லுவாங்க. பணினா தொண்டு செய்யறது, எய்தும்னா கிடைக்கும், எல்லாரும்னா எல்லா மக்களும், அல்லாமல்னா அதை தவிர. ஓகேவா? சோ இந்த பாட்டோட பொருளும் அதுதான் சொல்லியிருப்பாங்க. அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிக்க சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும். அன்பர்களுக்கு தொண்டு செய்பவரே என்னை ஆக்கிவிட்டால் போதும், இன்ப நிலை தானே சேரும். எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும், அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறதா இந்த பாட்டோட பொருள். சோ இந்த நூலோட ஆசிரியர் தாயுமானவர்கள் அவரை பத்தின சில குறிப்பு கொடுத்திருக்காங்க. இப்பாடலை எழுதியவர் தாயுமானவர். திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்காளராக பணிபுரிந்தார். நம்ம கேட்கலாம், திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கம் அவர்களிடம் தலைமை கணக்காளராக பணியாற்றியவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா தாயுமானவர் அப்படிங்கிறதான் பதில். அடுத்து, இந்த பகுதியில இந்த பராபர கன்னிங்கிறது தாயுமானவர்கள் பாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க.
தாயுமானவர் பாடலுக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படிங்கிறது தாயுமானவர் பாடல். ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது வந்து பராபர கன்னி அப்படிங்கிற தலைப்புல இந்த பகுதி அமைஞ்சிருக்கு. கன்னினா வந்து 2 அடிகளால் பாடப்படும். அதனாலதான் இந்த பாட்டு பாத்தீங்கன்னா 2 அடியா பாடியிருப்பாங்க. ஸோ இந்த 2 அடியா பாடுறதுக்கு காரணம் அதோட பேர்லயே கன்னி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த கன்னினா அந்த அர்த்தம் வேற, அது பெண்களை குறிக்கக்கூடியது. இந்த 3 சுழியின் வரக்கூடிய கன்னிக்கு என்ன அர்த்தம்னா 2 அடிகளால் எழுதக்கூடியது அப்படிங்கிறதா பாடல் வகை தான் வந்து கன்னிக்கு அர்த்தம். இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ அவ்வளோதான் இதுல. இப்போ புக்குக்கு பின்னாடி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். தம் பிளஸ் உயிர், இதை சேர்த்து எழுதணும்னா தம் உயிர், இம்மும் ஊவும் சேர்ந்து உயிர்மை எழுத்தா மாதிரி மூவா மாறிடு. இன்புற்று இருக்க, இதை வந்து சேர்த்தா இன்புற்று இருக்க ரூ பிளஸ் இ, இது வந்து ரியா மாறிடும். ரி. தான் என்று, இதை பிரிச்சோம்னா தான் பிளஸ் என்று அப்படின்னு பிரியும். சோம்பல் வந்து சோம்பலுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. சோம்பல்னா ரொம்ப சோர்வா இருக்கிறது, எதிர்ச்சொல் வந்து சுறுசுறுப்பா இருக்கிறது. ஸோ அவ்வளோதான் இந்த பாடப்பகுதியில் கேட்ட கொஸ்டின்ஸ். அவ்வளோதான். இப்போ பராபர கன்னி அப்படிங்கிற இந்த பகுதி வந்து எந்த நூல் அமைஞ்சிருக்குன்னா தாயுமானவர்கள் பாடல் அப்படிங்கிற நூல் அமைஞ்சிருக்கு. அதை எழுதினவர் தாயுமானவர். இந்த தாயுமானவர் பாடல்கள் அப்படிங்கிற நூலோட சிறப்பு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இதே மாதிரி அடுத்த செய்யுள்ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.